ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, ஒருவர் ஒரு நிகழ்வால் மகிழ்ச்சி அடைகிறார், மற்றொருவர் அதே நிகழ்வால் மனசோர்வு அடைந்துள்ளார். உண்மையில் அதே நிகழ்வு ஒரு நபரை ஒரு சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியாகவும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியற்றதாகவும் உணர வைக்கிறது. ஆனால் சிலர் வலியையும் இன்பத்தையும் சமமாக எடுத்துக்கொண்டு பொறுமையுடன் திருப்தியுடன் இருப்பார்கள். உண்மை என்பது ஈசா உபனிஷத்தின் சாராம்சம் மற்றும் உண்மையை போதிப்பதற்காக பாபா அவர்கள் தாஸ்கனுவை தீட்சித்தின் வீட்டிற்கு அனுப்பினார். அங்கு பணிப்பெண் அதை அறிவூட்டுவார். வேலைக்காரி ஒருவர் கிழிந்த சேலையை உடுத்திக்கொண்டு வீட்டு வேலைகளை செய்தும் பாடியும் விளையாடியும் மகிழ்ந்தாள். புது புடவை உடுத்திய போது அவளுக்கும் அதே மகிழ்ச்சி. மறுநாள் புது புடவையை தும்பிக்கையில் வைத்துக்கொண்டு பழைய சேலையை உடுத்திக்கொண்டு தன் வேலையில் மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டிருந்தாள். கடவுள் கொடுத்ததை மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்ற பாடத்தை தாஸ்கனு கற்றுக்கொண்டார். கடவுள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் இருக்கும்போது ஒன்றை ஏற்றுக்கொண்டு இன்னொன்றை நிராகரிப்பது முட்டாள்தனம் அல்லவா? எது நடந்தாலும் அது கடவுளின் விருப்பத்தால் நிர்ணயிக்கப்பட்டது. அது இறுதியில் நம் சொந்த நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் ஒருவரின் சொந்த விஷயத்தில் திருப்தி அடைவது நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிறது. நாம் ஏமாற்றம் அல்லது அதிருப்தியை உணரும் போதெல்லாம் அனைவரிடமும் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் இருக்கும் பாபாவின் பிரசன்னத்தை நினைவு கூர்ந்து நம் இருண்ட முகங்களை ஒளிர செய்யும் சாயியின் ஆசிர்வதிக்கப்பட்ட புன்னகையில் மனதையும் ஆன்மாவையும் நிலைநிறுத்தி திருப்தியும் மகிழ்வும் அடைய வேண்டும். என்னை பொறுத்தவரை பரபிரம்மமான சாய் மகராஜை தவிர வேறெந்த நிவாரணமும் தெரியவில்லை. முழுமையான விசுவாசத்துடனும் பக்தியுடனும் நீ உதியை ஏற்றுக்கொண்டால் அது தன்னுடைய சக்தியைத்தானே வெளிப்படுத்தும். உன் மனதுக்கு சரி என தோன்றும் அனைத்து விஷயத்திலும் இறங்கி செய். அப்பா உன்னுடன் இருப்பேன். ஆனால் ஒரு சிறிய வேண்டுகோள், நீ செய்யும் எந்த செயலாலும் சிறு உயிர் கூட துன்புறாமல் பார்த்துக்கொள். அகம்பாவத்தை விடு. ஸ்ரீ சாய்நாதரை நினை. மற்றவர்களை பற்றி நினைக்கும் பொழுது உன்னை பற்றி தாழ்வாக எண்ணாதே. இன்று முதல் 13 நாட்களுக்கு அன்னதானம் செய். பிறகு நடப்பதை கவனி. நீ அதிர்ஷ்டசாலி. நீ இப்போது எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்ச காலம்தான். என்னை நம்பு. இந்த உலகமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன். உன்னுடைய பண கஷ்டம் எல்லாம் தீரப்போகிறது. நீ எதற்கும் கவலைப்படாதே. உனக்கான வாழ்க்கை கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் நேரம் இது. அதனால் நம்பிக்கையோடு இரு. உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. இனி நிம்மதி உன்னை ஆட்கொள்ளப் போகிறது குழந்தையே. எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய். உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் உனக்கு என் துணை நிச்சயம் இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை நிற்பேன் என் தங்கமே. இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே. உன் மனதில் கபடம் இல்லை. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று. அவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்தி வை. உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமையை நான் புரிய வைப்பேன். கவலையை விடு. துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல, பக்குவப்படுத்தத்தான். நீ நிம்மதி இழக்காதே தங்கமே. நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள். எதற்காகவும் கவலைப்படாதே. எதுவும் இல்லை என்றோ, என்ன நடக்குமோ, என்ன பேசுவார்களோ, என்னிடம் இல்லையே, இப்படி சொல்வதை முதலில் தவிர்த்துவிடு. என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொள்கிறேன். என் கண்மணிகள் ஒரு நாளும் கலங்கக்கூடாது. உன் அப்பா நான் இருக்கிறேன். எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? எதற்கும் அஞ்சாதே. எதுவுமே நடக்காது. எவரையும் நான் நெருங்க விடமாட்டேன். உன் சுவாசத்தை கூட என் அனுமதியின்றி எவரும் சுவாசிக்க முடியாது. எவரும் உன்னை தவறாக கூட நான் பேச விடமாட்டேன். நீ தேவையில்லாமல் பயப்படுகிறாய். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உன்னை வந்து சேரும் காலம் வந்து விட்டது. இருப்பதை வைத்து சிந்தித்து வாழ கற்றுக்கொள். அனுசரித்து போ. அதில் ஒன்றும் தவறு இல்லை. நாளை உன் தலைமுறை செம்மையாகும். அவசரப்படாமல் இரு தங்கமே. அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் காலம் இது. எதிரிகள் இல்லை உனக்கு.
இருந்தாலும் ஓடி ஒளிந்து விடுவார்கள். விரைவில் வாழ்க்கையில் மாறுதல்கள் ஏற்பட்டு கண்களில் நீர் வழிய என் வருகைக்காக நீ காத்திருப்பாய், என் புன்னகைக்காக காத்திருப்பாய். என் முகத்தில் ஏற்படும் புன்னகையை காண்பதே ஒருவிதமான அதிர்ச்சி. எவருக்கும் அந்த பாக்கியம் எளிதில் கிடைக்காது. இன்றும் எனது அசைவிற்காக அனைத்து ஜீவராசிகளும் காத்து கொண்டு இருக்கிறது. என் பெயரை இடைவிடாமல் ஜபித்து கொண்டு எல்லாவிதமான சங்கடங்களையும் தைரியமாக நேருக்கு நேர் சந்தித்தால் எல்லாவிதமான ஆபத்துக்களும் பறந்தோடிவிடும். என் நாமத்தின் சக்தி அவ்வளவு மகிமை வாய்ந்தது. எப்போது சங்கடம் வருகிறதோ அப்போது என் நினைவு உனக்கு வரும். ஏனென்றால் அப்போதுதானே சங்கடம் விலகும். உனக்கு தேவையான புத்தி அனைத்தையும் நான் கொடுத்து உன்னை விடுதலை செய்து காத்து நான் ரட்சிப்பேன். இதை மனதில் வைத்துக்கொள். இன்றைக்கு என்ன உணர்வில் நீ இருக்கிறாயோ அதே உணர்வில் என்றும் இருக்க பழகு. எந்தவித முயற்சியும் இல்லாமல் உன்னை கரை சேர்த்து விடுகிறேன். என்னிடம் திடமான நம்பிக்கை வைத்தாலே போதும், எல்லாம் தானே கிடைக்கும். அதில் தளர்விடையாத நம்பிக்கை கொள். எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் உனக்கு நன்மை தருவதற்காக மட்டுமே என்பதை நீ தீர்க்கமாக நம்பு. அனைத்தும் நல்லதற்கே. உன் ரணவழியை நான் அறிவேன். நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கிறாய், அப்பா இதற்கு முடிவே இல்லையா என்று. உன்னை காயப்படுத்தியவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னோடு சேரும் காலம் வந்து விட்டது. ஏன் இப்படி துவண்டு போயிருக்கிறாய்? நீ துவண்டு போய் தைரியம் இழந்து நிற்கும் அளவிற்கு எந்த காரியமும் நடக்கவில்லை. நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டு இருக்கிறாய். நிம்மதியில்லாமல் எப்படி நீ வாழ்வாய்? உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரியது இல்லை. உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ தோல்வியோ அதை உன்னில் இருந்து தூரமாக்கிவிடு. வெற்றி என்பது ஏது? ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வது. தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிகம் கற்றுத்தரும் ஆசான். ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வியை கற்றுக் கொடுக்கும். தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும். துரோகம், ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்து தோல்விகள் வரும். அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை குவிக்கும். அது மட்டும் இல்லாது வெற்றியின் சாதனைகளாய் உன்னில் அமையும். தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம். உன் அப்பா உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு எப்போதும் விலக மாட்டேன். நேரத்தில் குறிக்கும் கடிகாரத்தை பார். வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும், உழைப்பின் முக்கியத்துவம் என்ன என்பது அப்போது உனக்கு புரியும். அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல, வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உனக்கு உன்னை சுற்றியுள்ளவர்களும் அமைவார்கள். பேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள். அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே, நகர்ந்து நிற்க கற்றுக்கொள். அது உன்னை எப்போதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழி காட்டும். வாழ்வில் இது நடக்கும் நடக்காது என நிர்ணயிக்கப்பட்ட செயல் என்று யாராலும் கூற முடியாது. விதி என்னும் மாயை என்னும் விளையாட்டில் நீ என்ன நான் என்ன எல்லோரும் ஒன்றுதான். மேடும் சமமாய் போகும் சாலையும் உன் பயணங்களான வாழ்க்கையும் ஒன்றுதான். எல்லாவற்றையும் கடந்து போகத்தான் வேண்டும். பயந்தாலும் அதே இடத்தில் நிற்க இயலாது. செல்லும் பாதைகள் எத்தகையது என்று தீர்மானிக்க முடியாது என்றாலும் அது எப்படிப்பட்டது என உனக்கு உன் மனதிலிருந்து சரியா தவறா என்று கூறுவேன். உன்னால் சாதிக்க முடியும். உன் சுற்றத்தில் ஆட்கள் இல்லை, அரவணைப்பு இல்லாதது போல் உணர்கிறாயே. உன் கண்ணீர் வீழும் தருவாயில் என் கண்களிலிருந்து முதலில் வடிகிறது உன் மனநிலைமையை கண்டு. மனதிற்குள் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்து கொண்டும் உனக்கு உன் முகம் நாடகமாய் நடிப்பது போன்று தோன்றியிருக்கிறது. இது உனக்கு கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் என்னை பொறுத்தவரை இது உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாய் அமைந்த காலம்தான் இது. இதை நீ பயன்படுத்திக்கொள். உன்னை சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட வாய்ப்பு இது. நிச்சயம் பல நாள் துன்பம் ஒரு நாள் மாறும். நம்பிக்கையுடன் பொறுத்திருந்து பார். நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது இல்லை. என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை.
அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கின்றேன். அவர்களை காப்பதே என்னுடைய வேலை. அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான். அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான். அதற்கேற்ப பலனும் தருவான். நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை. எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. என்னை 40 ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, 4 நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுகிறேன். நாணலை போல வளைந்து கொடுத்து செல் என்றேன். அதற்காக உன்னை இடையூறாக நினைப்பவர்களிடம் திரும்ப திரும்ப போய் நிற்கச் சொல்லவில்லை. சுயமரியாதையை என்றும் யாருக்காகவும் இழந்துவிடாதே. நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும். அந்த கஷ்டத்தை சுக்குநூறாக உடைத்து எறி. அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல, பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெறிய யோசிக்க வைக்கிறது. நீ பளிங்குக்கல். என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவுடன் பிரகாசமாக ஜொலிப்பாய். ஏன் இப்படி மனபாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கின்றாய்? நான் உனக்கான குரலை அசரீரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி கூறுகின்றேன். அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்ற என் தங்கமே. நீ இனிமேல் கவலை கொள்ளாதே. கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்குநூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதியதாய் தோன்ற வைப்பேன். புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை பெற்று நீ பெறுவாய். சாயி யார்? அவரை எங்கே காண்பது? அவரை கண்டவர்கள் யார்? சாய் பக்தர்கள் யாருமே அவரது பார்த்தது இல்லையா? இதற்கான பதிலை சொல்கிறேன் கேள். சாய் பக்தர்கள் அனைவரிடமும் சாய்நாதர் தினமும் அவர்கள் கண்களில் தோன்றிக் கொண்டேதான் இருக்கின்றார். சாய்நாதரின் விக்கிரகத்தை பார்க்கும்போது அதை பாபாவாக நினைத்து பார்த்தால் அவர் நமக்கு பாபாவாக தெரிவார். அதே விக்கிரகத்தை ஒரு பளிங்கு சிலையாக நம் மனதில் இருத்தி பார்த்தால் அவர் நம் கண்களுக்கு பளிங்கு சிலையாக மட்டுமே தெரிவார். அதுபோலவே ஒவ்வொரு இடங்களிலும் அவரது போட்டோவை பார்த்தாலும் அவரை பாபாவாகவே எண்ணி வழிபடுபவர்களுக்கு அந்த போட்டோவில் இருந்தபடியே அவர் அருள் பாலிப்பார். இதனை உணர்ந்து பயனடைந்த பக்தர்கள் அநேகம் பேர். இதை இல்லை என்று யாராலும் மறுக்க இயலாது. அனைத்துமே நாம் பார்க்கும் பார்வையை பொறுத்தே அமைகிறது. இதை படித்ததும் பாபா நம் கண்முன்னே ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை நம்மை நேரில் கண்காணிக்கின்றார். எப்போதும் நினைத்த மாத்திரத்தில் நம் கண்முன்னே தோன்றி நான் இருக்கிறேன், பயப்படாதே என ஆறுதல் சொல்வதை யாராலும் மறுக்க இயலாது. பல ரூபங்களில் வந்து நமக்கு உதவுகிறார். நாம் மனம் நொந்து போயிருக்கும் போது யார் மூலமாவது நமக்கு ஆறுதலாக 4 வார்த்தைகள் நம் காதுகளில் விழும்படி செய்கிறார். சில நேரங்களில் நம் மனதில் விடை காண முடியாத கேள்விகள் எழும்போது யாரோ ஒருவர் பதிவிடும் பதிவு நமக்கான விடையை அந்த பதிவின் மூலம் பாபா நமக்கான பதிலையே அதில் சொல்லியிருப்பதாக உணரும்படி செய்துவிடுவார். பாபா ஒரு கடல். இதில் கண்டுள்ள விஷயங்கள் அதில் ஒரு துளி மட்டுமே. யார் யாரெல்லாம் நமது இஷ்டம் போல செயல்பட்டால் என்ன ஆகிவிடும் என்று சொல்கிறார்களோ அவர்கள் வழி தவறிவிட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தர்ம நெறியை விட்டு விலகியவர்களை நாம் முதற்காரியமாக விலக்கிவிட வேண்டும். நெறிமுறை பாராதவனும் ஒழுக்கமில்லாதவனும் ஆத்ம விசாரம் செய்யாதவனும் அனுஷ்டானம் இல்லாதவனும் நன்மை தீமை பாகுபாடு தெரியாதவனும் எப்படி நல்வாழ்வு வாழ முடியும்? இவர்களை போன்ற குணமுள்ளவர்கள் உங்கள் எதிரில் வந்தால் நீங்கள் வேறு வழியில் சென்று விடுங்கள். அவர்களை பயங்கரமானவர்களாக கருதி பாருங்கள். சிறிது சிரமப்பட்டாவது அவர்களுடைய நிழலும் உங்கள் மீது விழாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் விதி வலியது. விதி எந்த ரூபத்திலும் உன்னை வந்து தாக்கும். நீதான் பொறுமையுடன் நிதானமாக செயல்பட வேண்டும். விதி எப்பொழுதுமே இது போன்ற குணமுள்ளவர்களை உன்னிடம் அனுப்பி அது சதி பார்க்கும். நீதான் அந்த சதியை புரிந்து கொண்டு நிதானமாக செயல்பட வேண்டும். என் தங்கமே, நீ கவலைப்படாதே. எனது அரிய வகை ஆசிர்வாதங்கள், அசாதாரண முன்னேற்றங்கள், பிரமிக்க வைக்கும் அற்புதங்களை நீ பெற தயாராக இரு என் செல்வ குழந்தையே. உனக்கு துணையாக இந்த சாயப்பாயிருக்கிறேன். உன் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும். நீ எதற்கும் கலங்காதே. விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகிறாய். நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்கச் செய்வேன். உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன்.
கடலலை போல 1000 துன்பங்கள் உனக்கு வந்தாலும் நான் உன்னை கரை சேர்ப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு முழுமையாக இருக்கிறதல்லவா? இறைவன் நிறைந்திருக்கும் வெட்ட வெளியே உண்மையானது. மற்றபடி நிரந்தரமில்லாத இந்த மாய உலகங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் தொங்கவிடப்பட்டுள்ளதன் காரணம் நாம் இறைவனை படிப்படியாக அறியும் பொருட்டே. இந்த உலகங்களில் பல்வேறுபட்ட உயிரினங்கள் படைக்கப்பட்டு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் இவ்வுலகில் பதிவு செய்யப்பட்டு அதற்கேற்றவாறு அவை ஒவ்வொரு பிறவியிலும் பல்வேறுபட்ட உருவங்களுடன் பிறந்து அவரவர் வினைகளை அனுபவித்து இறைவனை உணர்ந்தவுடன் அவனுடன் இணைக்கப்படுவர். இப்போதுள்ள நம் உடம்பு மட்டுமே நம்முடையதும் நம்மை சேர்ந்தவர்களுடையதுமாக எப்போதும் இருப்பதில்லை. இப்பிறவியில் நம்முடன் இருப்பவர்கள் அடுத்த பிறவியில் வெவ்வேறு இடங்களில் கூட வெவ்வேறு நபர்களுடன் கூட இருப்பார்கள். இதை உணராதவர்கள் ஒவ்வொரு கெட்ட வினைகளுக்கும் பதில் வினைகள் செய்யாமல் இருக்க தெரியாமல், பொறுத்திருக்க தெரியாமல், உடனே பதில் வினையை யோசிக்காமல் செய்து பாவ மூட்டைகளை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த உலகங்களுடன் சேர்ந்து அழிக்கப்பட்டு விடுவர். மீண்டும் இறைவனால் எல்லா உலகங்களும் உயிரினங்களும் புதியதாக தோற்றுவிக்கப்பட்டாலும் மறுபடியும் இது போன்று பொறுத்திருக்க தெரியாமல் உள்ள உயிரினங்கள் பிறகு மறுபடியும் இந்த உலகங்களுடன் சேர்த்து அழிக்கப்பட்டுவிடும். அதனால் உலகத்தில் எதன் மீதும் அதிக ஆசை வைக்காதே. எதுவும் நிரந்தரமில்லை. இருக்கும் வரை நமக்கு கிடைக்கும் வரை அதை அனுபவித்து மகிழ்ச்சியாக இரு. பணிந்து போக தெரிந்து கொள். தவறு இல்லை. உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள் மீது அதிக பற்று வைக்காமல் இறைவனிடம் நம்மை போலவே அவர்களையும் சேர்த்து வைக்க சிறுவயதிலிருந்தே பயிற்சி கொடுங்கள். அப்போது நீங்களும் உங்களை சேர்ந்தவர்களும் இறைவனுடன் விரைவில் ஐக்கியமாகி விடுவீர்கள். அப்படி முடியவில்லை என்றாலும் உன் வேண்டுதலால், உன் பொறுமை, நம்பிக்கையால், எதிரிகளுக்கும் விட்டு கொடுக்கும் தன்மையால் ஒரு நாள் நிச்சயம் விடியும். உனக்கு தேவையானதெல்லாம் உன் வீடு தேடி தானே வந்தடையும். உன்னை புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகிச் சென்ற உறவுகள் அனைத்தும் உன்னை தேடி ஓடி வரும். நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய். பயமின்றி முன்னேறு. வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான். உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு நிச்சயம் அமைத்து தருவேன். தேவர்களும் பிறப்பெடுக்க விரும்பும் மானிட பிறப்பில் செய்வதற்கு எத்தனையோ இருக்கிறது. இது தெரியாமல் மாயையில் திளைத்து பொறாமை, கோபம், துவேஷம், உதாசீனப்படுத்துதல் போன்ற செயல்களில் நாம் உழன்று கொண்டு இருக்கிறோம். இந்த லோகத்தில் பிறப்பதும் இறப்பதுமான சுழற்சி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எதற்காக இந்த மனித ஜென்மம் எடுத்திருக்கிறோம் என்று கேட்கிறார் சாய்பாபா. பல வகையில் வழி தவறி ஓடும் மனதை அவர் மீது வைத்து கவலையில்லாமல் இருக்கும்படி கூறுகிறார். வழி தவறிய மனதை பாபாவிற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டுமென்றால் முதலில் நம் மனதை நாமே கட்டுப்படுத்தி அதற்கு பிறகு பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அவ்வாறு நம் மனதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அது பூரண விசுவாசத்துடன் செய்யப்படும் பூஜை, பஜனை, பாராயணம், சத்சங்கம் மூலமாக மட்டுமே முடியும். கலியுகத்தில் நாமஸ்மரணை மட்டும் போதும் என்கின்றார் சாயி. கண்மூடித்தனமாக இல்லாமல் எனது பக்தர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து கவனத்தோடு மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு எனது நாமத்தை ஸ்மரணை செய்தால் போதும் என்கின்றார் நம் சாய் பாபா. நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.